சார் எனக்கு வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி தான் வந்து செட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த செட் ஆகுற ஸ்ட்ராட்டஜி வந்து டெய்லி ஒர்க் ஆக மாட்டேன்து. இப்போது 2 நாளைக்கு ஒரு டைமு, 3 நாளைக்கு ஒரு டைம் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்க கேட்குறீங்களா, அதுதான் உண்மை. அப்போது 2 நாளைக்கு ஒரு டைம், 3 நாளைக்கு ஒரு டைம் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்றப்போ, மற்ற நாளில் ஏன் ட்ரேட் பண்ணுறீங்க? அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜியோ, உங்களுக்கு ஒர்க் ஆகுன்ற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுன்னு மட்டும் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியலன்றப்போ, அப்போ உங்கள ஏதோ ஒரு ரீசன் வந்து உட்கார வைக்குது. ஏதோ ஒரு ரீசன் வந்து பார்க்க வைக்குது. ஏன் எதுக்காக பார்க்க வைக்குதுன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி அன்னைக்கு வந்துருமோ அப்படின்றதுக்காக பார்க்க வைக்குது. ஆனா, அந்த ஸ்ட்ராட்டஜி வரல அப்படின்றப்போ, சரி இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வரல, வேற ஏதாச்சும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு புதுசா ஏதோச்சும் அந்த டைமில தோணுச்சு. அந்த ட்ரேட் பண்ண வைக்குது. அதுதான் நம்மளுடைய சைக்காலஜியில மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா, நம்ம யோசிக்கும் திறமை, நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத நம்ம பண்ண வைக்கணும். அப்போது அது ஏதோ தோணுதே அப்படின்னு நம்ம போய் பண்ண போனா, நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான். அது அந்த மைண்ட் செட் என்னாகும், அந்த லைவ் மார்க்கெட்டில பண்ண வச்சுட்டு போயிடும். பல குவான்டிட்டி போட்டோ, இல்ல ஏதோ ஒரு ஒரு மொக்க ஸ்ட்ராட்டஜில போட்டு பண்ண வச்சுரும். ஆனா, உங்க ஸ்ட்ராட்டஜில பண்ண வைக்கிறதுக்கு நீங்க தான் ரெடியா இருக்கணும். இது வந்து நீங்க வெளி இடத்துல போயிட்டு ஒரு YouTubeலயோ, சோசியல் மீடியாலயோ போய் கத்துக்கலாம் அப்படின்னா ஆகாது. இதுக்கான டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும்.